அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ உங்களோட ஓவர்வெல்மிங்கான சப்போர்ட் அண்ட் கண்டினியூஸார்னு போட்டதுனால ஐ எம் எக்ஸ்டெண்டிங் த திங் விச் ஐ எம் அலோகேட்டட் ஒன்லி ஃபார் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அப்படி பண்ணணும்னு நினைச்சேன். பட் நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், எடிட்டோரியல்ஸா இருக்கட்டும், ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் இன் அ காம்ப்ரிஹென்சிவ் வே. ஓகேங்களா? வெறும் அந்த எடிட்டோரியல்ல இருக்கிறத மட்டும் பண்ணாம ஐம் கோயிங் டு கனெக்ட் இட் வித் டாபிக். ஓகேங்களா? சிலபஸ் கூட கனெக்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல உங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லி தர போறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதையும் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அந்த கான்செப்டை எப்படி வந்து பேப்பர்ல மெயின்ஸ் பேப்பர்ல உங்களால பாயிண்ட்ஸா மாத்தணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி தர போறேன். எக்ஸாம்பிள்ஸா எப்படி யூஸ் பண்ணலாம், கீவேர்ட்ஸ் எதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஐ வில் டெல். ஓகேங்களா? பட் நான் சொல்றது தான் எண்ட் இன் இட் செல்ஃப் கிடையாது. நீங்களும் உங்களோட சைட்ல இருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓ இது இப்படியும் பார்க்கலாமா அப்படியும் பார்க்கலாமான்னு ஜஸ்ட் ஐ ஓப்பனர் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலகிராம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா as invoked into invoked as a new dark web அப்படின்னு வந்து சென்டர் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்குங்க. என்ன கொஸ்டின்னா, கேன் த கவர்மெண்ட் பேன் அன் என்டையர் பிளாட்ஃபார்ம் லைக் டெலகிராம் பிகாஸ் சம் யூசர்ஸ் மிஸ்யூஸ் இட். சம் யூசர்ஸ் மிஸ்யூஸ் இட். ஆனா அதுக்காக அவங்க இந்த என்டையர் பிளாட்ஃபார்மையும் பேன் பண்ண முடியுமா? எதுக்காக அவங்க பேன் பண்றாங்க? அப்படி பேன் பண்றதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வருது? ஓகேங்களா? எதுக்காக அவங்க பேன் பண்றாங்க? இந்த நேம் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி. இந்த நேம் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி கவர்மெண்ட் இஸ் பேனிங் த டெலகிராம். ஆனா இந்த நேஷனல் செக்யூரிட்டி பேன்னால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது. அது என்னங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 19(1)A ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 19(1)G which is ரைட் டு லைவ்லிஹுட். ஓகேங்களா? லைவ்லிஹுட்ங்கிறது ரைட் டு டூ பிஸ்னஸ். ஓகேங்களா? பிஸ்னஸ் ஆஃப் அவர் சாய்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே பாதிக்கப்படுது. ஆனா கவர்மெண்ட் தரப்புல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எதுக்காக அவங்க இமீடியட்டா பேன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் banning is because of the tool is used for by the cyber criminals, fraud networks, terror groups to operate involved in the operation involved in the examination paper leaks. பேப்பர் லீக்கை வந்து தடுக்கிறதுக்காக தான் நாங்க இமீடியட்டா பேன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? எந்த அடிப்படையில நீங்க பேன் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இட் இஸ் அபவுட் த செக்ஷன் 69 ஆஃப் ஏ ஆஃப் த ஐடி ஆக்ட். ஓகேங்களா? யார் கொடுத்த அடிப்படையில அதை பண்றீங்க அப்படின்னும் பொழுது இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அவங்க தான் இந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இல்லிசிட் ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ்க்கு அதிகமான இது கொடுக்கறதுனா இதனாலதான் கொடுக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த நேம் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்டிங் த சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா த எக்ஸாமினேஷன் ஹாஸ் பீன் டில் த எக்ஸாமினேஷன் த டெலகிராம் ஹாஸ் பீன் ஓகேங்களா? டெலகிராம் வந்து என்ன பண்றாங்கன்னா பேன் பண்றாங்க இந்தியால. அப்ப இந்த நியூ டார்க் வெப் அப்படின்னு இருக்கா? அப்ப இந்த நியூ டார்க் வெப்னா அப்ப டார்க் வெப்னா என்ன? அது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இந்த இன்டர்நெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐஸ்பர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா the tip of the iceberg இருக்குல்ல, this is called as surface web where 4 to 10% of the content is there in the surface. ஓகேங்களா? இதை யார் வேணாலும் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இட் இஸ் விசிபிள் ஃபார் எவ்ரி ஒன். இட் ஹாஸ் பீன் இண்டெக்ஸ்டு பை த சர்ச் இன்ஜின்ஸ். ஓகேங்களா? கூகுள், பிங், யாகு இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து இப்போ ஏதாவது ஒரு இதுவை ஈஸியா நம்மளால வந்து ஆக்சசபிள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், இதெல்லாம் சர்ஃபேஸ் வெப். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 90% விஷயங்கள் வந்து டீப் வெப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இட் இஸ் நாட் இண்டெக்ஸ்ட் பை த சர்ச் இன்ஜின்ஸ். ஓகேங்களா? அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரியோ அத்தன்டிகேஷன் மாதிரியோ லாகின்ஸ் மாதிரியோ தேவை. அண்ட் இட் இஸ் நாட் த டீப் வெப் இருக்கு பாத்தீங்களா, இட் இஸ் நாட் இல்லீகல். ஓகேங்களா? இட் கண்டெய்ன்ஸ் பிரைவேட் நான் பப்ளிக் இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான்.
ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் இமெயில் இன்பாக்ஸா இருக்கட்டும், ஆன்லைன் பேங்கிங் ரெக்கார்ட்ஸா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி டேட்டாபேஸா இருக்கட்டும், இதுவும் நெட்ல தான் ஷேர் ஆயிருக்கும். கிளவுட்ல தான் இருக்கும். பட் இட் இஸ் நாட் ஆக்சசபிள் டு ஜெனரல் பப்ளிக். இதுக்கு பேரு டீப் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் கீழ இருக்கிறது தான் டார்க் வெப். ஓகேங்களா? இட் இஸ் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் த டீப் வெப். இது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டீப் வெப் தான். ஆனா ஸ்மால் பார்ட் ஆஃப் த டீப் வெப். அது இட் ரிக்வயர்ஸ் ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் லைக் டோர். ஓகேங்களா? த ஆனியன் அப்படின்னு ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ப்ரௌசர் தேவை. அண்ட் இட் டிசைன்ட் ஃபார் த அனானிமிட்டி அண்ட் பிரைவசி. அதுக்காகவே மெயினா வந்து டிசைன் பண்ணப்பட்டது இந்த டார்க் வெப். இதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் போத் லெஜிட்டிமேட் அண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். எப்படி லெஜிட்டிமேட் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விசில் ப்ளோயிங், பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் இதுக்காகவும் யூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி இல்லீகலா வந்து கிரிப்டோ கரன்சி, டெரர் ஃபினான்சிங், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கன் ஆர்ம்ஸ் ட்ரேடு, ஓகேங்களா? சைல்டு pornography. ஸோ இந்த மாதிரி இல்லீகலான ஐட்டம்ஸுக்காகவும் இந்த டார்க் வெப் யூஸ் பண்ணப்படுது. இந்த மாதிரியான டார்க் வெப்பா தான் இப்ப டெலகிராம் யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சென்டர் வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்ப இந்த டெலகிராம வச்சு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி நேஷனல் செக்யூரிட்டிக்குலாம் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது, தே ஆர் கோஆர்டினேட் த அட்டாக்ஸ். ஓகேங்களா? மால்வேரை அதே மாதிரி வந்து ஃபெசிலிட்டேட் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ். கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸ் வந்து மால்வேர் வச்சு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா கூட நமக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய டெலகிராம் பேஜஸ் வந்து அட்டாக் பண்ணப்பட்டது. இந்த மாதிரி மால்வேர்ஸால, போட்ஸால, ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஃபினான்ஷியல் கிரைம் இன்வால்வ் ஆகுது. ஃபினான்ஷியல் கிரைம் அப்படின்னும் பொழுது தே ஆர் ஆல்சோ ரெண்டிங் த மியூல் பேங்க் அக்கௌண்ட்ஸ் விச் கேன் பி யூஸ்டு ஃபார் த மணி லாண்டரிங், சைபர் ஃப்ராட். இதுக்கெல்லாம் வந்து அது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த மியூல் பேங்க் அக்கவுண்ட் கூட நம்ம வந்து வாட் டு சே ரீசெண்டா செபியோடைய அந்த விஷயத்திலையும் பார்த்தோம். ஓகேங்களா? இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் த மணி லாண்டரிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். And it is also enabling criminals to exchange information on bank accounts, UPI handles, cryptocurrency. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே இந்த டெலகிராம் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ திஸ் threatening the national security and sovereignty of India. அது ஓவரால் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் டு சே, இந்த ரைசிங் த்ரெட்ஸ் பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியாஸ் அப்படின்னு வரும்பொழுது, ஏன்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது உங்களோட GS3ல இருக்கு. ஓகே, ஸோ ரைசிங் த்ரெட்ஸ் காஸ்ட் பை சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுல இந்த டெலகிராமோட பங்கை நீங்க ஒரு பாயிண்டா எழுதலாம். இல்ல இந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு ஆபத்து வருது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலகிராம்ல டார்க் வெப் மாதிரி அதை டெலகிராம் யூஸ் பண்றாங்க. ஸோ மியூல் அக்கௌண்ட்ஸை வச்சு மணி லாண்டரிங் நடக்குதுன்னு ஒரு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எழுதலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்க பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணணும். படிக்கிறது ஒண்ணு, ஆனா இதை யூஸ் பண்றது வேற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட், இப்போ டெலகிராம்ல அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த ப்ரொபகண்டா அண்ட் மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். விச் டீஸ்டெபிளைசஸ் த பப்ளிக் ஆர்டர். அதை எப்படி உங்களால சொல்ல முடியும்னா, 2024ல ஒரு எபிசோட் நடந்துச்சு, ஒரு கேஸ் ஸ்டடி. அது என்ன அப்படின்னா, டெலகிராம் அலோவ்ஸ் த ஃபீச்சர் டு டேட் அண்ட் டைம் கேன் பி எடிட்டட். ஓகே, அப்ப 24ல என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி நடந்த கொஸ்டின் பேப்பரை போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணி அத முந்தா நேத்தே போட்ட மாதிரி வந்து, இல்ல அதுக்கு முந்தின நாள் போட்ட மாதிரி வந்து போஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எடிட் பண்றாங்க. அப்போ இத பார்த்துட்டு நிறைய பேர் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் ப்ரொட்டஸ்டிங் as what to say affected the public order அப்படிங்கிறது தான் கவர்மெண்டோடைய கன்டென்ஷனா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த செக்ஷன் 69A இருக்கு பாத்தீங்களா? இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செக்ஷன் 69A வச்சுதான், ஐடி ஆக்ட வச்சுதான் நமக்கு வந்து 2000 அந்த ஐடி ஆக்ட வச்சுதான் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை இப்போதைக்கு வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இந்த 69A பார்க்கும்போது 66ல ஒரு ஆர்டிகல் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஸ்ரேயா சென்கல் கேஸ் அப்படின்னு வந்து ஒரு கேஸ் நடந்துச்சுங்க. அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த 66 ஓட செக்ஷன் 66 வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அறிவிச்சாங்க.
but they upheld this 69A of IT Act. ஓகேங்களா, ஆன் த த்ரீ இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் விச் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா, இதுக்கு நீங்க ஒரு பேன் பண்றீங்க அப்படின்னா அது அதுக்கான அந்த ப்ரொபோர்ஷனுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க பேன் பண்ணணும். ஓகேங்களா, பாதிப்பு அதிகமா இருந்தா நிறைய ஒரு டிராஸ்டிக்கான மெஷர் எடுங்க, கம்மியான பாதிப்பு இருந்தா அதுக்கேத்த மாதிரியான மெஷர் எடுங்க. ஓகேங்களா, சோ அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட், அது எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷரா இருக்க முடியுமோ, லீஸ்டா எந்த அளவுக்கு நீங்க லீஸ்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லீஸ்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இட் இஸ் ஓபன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது எதுல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுராதா பாசின் கேஸ் அதுல சொல்றாங்க. ஏன்னா இதுலதான் இந்த மாதிரி இன்டெஃபினட்டா பிளாங்கெட் பேன் நீங்க இன்டர்நெட்டை பண்ணும் பொழுது ஒருத்தருடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை மட்டும் நீங்க தடுக்கல, அவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் பிராக்டிசிங் எனி ப்ரொஃபஷன் கேரிங் ஆன் எனி ட்ரேட் அண்ட் பிசினஸ் ஆர்டிகல் 19(1)(g)யையும் நீங்க தடுக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த அனுராதா பாசின் கேஸ்ல தான் கவர்மெண்ட் சொல்லுது. அண்ட் தட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் செக்ஷன் ஆஃப் ஐடி ஆக்ட் விச் இஸ் செக்ஷன் 79 which established intermediaries safe harbor provision. safe harbor கொடுக்குறாங்க intermediaries. இப்போ தேர்ட் பார்ட்டி ஏதாவது கண்டென்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் அதை ஹோஸ்ட் பண்ற இன்டர்மீடியட்ரிஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தே ஆர் நாட் லயபிள் இஃப் தே ஆர் ஃபாலோயிங் டியூ டிலிஜென்ஸ். அதாவது நம்ம சொல்லக்கூடிய கண்டென்ட்டை இப்போ தேர்ட் பார்ட்டி ஏதோ ஒன்று தேர்ட் பார்ட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலகிராம்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டாங்க விச் இஸ் ஆன்டி கவர்மெண்ட். ஓகேங்களா, இல்ல ஆன்டி நேஷனல். அந்த விஷயத்துக்கு கவர்மெண்ட் டெலகிராம் எந்த பொறுப்பும் ஏத்துக்காது. இதுக்கு பேர் தான் சேஃப் ஹார்பரிங் மெத்தட். அந்த தேர்ட் பார்ட்டி தான் அதுக்கு பொறுப்பு. ஓகேங்களா, இந்த ப்ரொடெக்ஷனை இந்த செக்ஷன் 79 கொடுத்துருக்கு அவங்களுக்கு. ஓகேங்களா, அன்டில் திஸ் தேர்ட் பார்ட்டி இஸ் ஃபாலோயிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேங்களா, இந்த கவர்மெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க ஃபாலோ பண்ற வரைக்கும் இவங்களுக்கு அந்த சேஃப் ஹார்பரிங் அந்த இது இருக்கு. ஓகேங்களா, ஆனா அந்த செக்ஷனை ரிவோக் பண்ணாம எனேபிள் பண்ணாம செக்ஷன் 69 ஆஃப் ஏ ஆஃப் த ஆர்டிகல் ஐடி ஆக்ட பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ செக்ஷன் 69 ஆஃப் த ஐடி ஆக்ட் எது எதுக்கெல்லாம் இன்வோக் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் பப்ளிக் ஆர்டர் அண்ட் ப்ரிவென்டிங் இன்சைட்மெண்ட் ஆஃப் த கமிஷன் ஆஃப் எனி காக்னசபிள் அஃபென்ஸ். ஸோ இதெல்லாம் இதுக்காக தான் அந்த 69A யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ மெயின்ஸ் ஆன்சர்ஸ்க்கு உங்களுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டண்டா தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிஸ்கஸ் சேலஞ்சஸ் போஸ்ட் பை என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி. GS3ல கேட்பாங்க இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் என்கிரிப்டட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ சோஷியல் மீடியா கீழே வரும். ஓகேங்களா, அப்போ நீங்க இந்த டெலகிராம் கேஸை வச்சு நீங்க என்னென்னலாம் கீவேர்ட்ஸ் உங்களால எடுக்க முடியும் அப்படின்னா டெரர் ஃபினான்சிங் அந்த ஒரு விஷயம், அதுக்கப்புறம் டிஜிட்டலா ரேடிகலைஸ் பண்றது, அதுக்கப்புறமா சைபர் கிரைம் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ் என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு இன்டர்னல் செக்யூரிட்டியால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ பாலிட்டியில கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டிஜிட்டல் ஃப்ரீடம், நேஷனல் செக்யூரிட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நீங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையும் அதுக்கப்புறம் நேஷனல் செக்யூரிட்டியும் ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட் வச்சு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் யூ ஹாவ் டு ஜகிள் த வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த சீரீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இனிமேல் எடிட்டோரியல்ஸும் சரி அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸும் சரி காம்ப்ரிஹென்சிவா ஒன் பை ஒன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ ஆல் தி பெஸ்ட், ஜாலியா இருங்க, தேங்க்யூ.